பிள்ளைன்னு போட்டா டான்ஸ் போட்டா எப்படி போடணும்யா? ஆமாடா, எனக்கு கொஞ்சம் எச்சி தெரிஞ்சுட்டு கூட பார்த்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க மாப்பிள, தம்பி இப்ப சொன்ன தம்பி, இந்த மல்ல இந்த பிள்ளை மாதிரி நடந்தா நடந்தா மோகினி மாதிரி இருக்க, படுத்த பேய் மாதிரி இருக்காடா. தம்பி எதை விட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பிள்ளை டான்ஸ் கிளாஸ்ல போட்டீங்கன்னா மாசம் 45 நாள் நாடகம் ஆடும்டா. இந்த மாதிரி அழகான பிள்ளைக்கு அடுத்த மாசம் 10 நாள் கடன் வாங்கிக்கிறோம்டா. அங்கேயும் கடன் தானா மாப்பிள்ளையா? உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லுவா, நான் கடை வாங்குறது யார் காரணம் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருமே கடை வாங்குறது காரணம் அவங்க படிச்ச கணக்கு வாத்தியார் தான். உண்மை அதுதான். ஒன்னாவது பள்ளிக்கூடத்துல சேர்றதுல அப்ப 5 பாடம் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். இத கணக்கு பாடம் இருக்கு பத்தியா? இந்த கணக்கு பாடத்துல கணக்கு சொல்லிட்டு வாத்தியாரு என்ன சொல்லுவாரு? 29ல 29ல 32 போகுமான்னு கேட்பாரு. இப்ப 29ல 32 எப்படி போக? 9ல 2 போகாது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப கடன் வாங்கி சொல்லுற வாத்தியார் எப்படி கடன் அடைக்கணும் சொல்லி தரவே இல்லையா? வயிறு மாதிரி தம்பி திண்டேனா. ஆனா இந்த பிள்ளை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகான பிள்ளையா இருக்கு தெரியுமா? ஆனா இந்த பிள்ளை பார்க்கும் பொழுது கவி எழுதிருக்கா. இந்த பிள்ளைக்காக இன்ன வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கல்வினா ஒரு தம்பி இருந்தா பேர் என்ன? கல்வினா சில கட்சியிலேயே எப்படி பொல்லினா சில பொச்சிலேயே அது சிமெண்ட் மூடடா. சூப்பர் பிள்ளடா. ஆனா இந்த பிள்ளை பார்க்கும் பொழுது அந்த காலத்து கவிஞர் மூடா எப்படி பாட்டு எதுக்காகனா இந்த பிள்ளைய வச்சு எழுதிருக்காங்க. எப்படி எப்படி எழுதிருக்காங்க? எப்படி எந்த கலைஞனும் இவனை சிறைவடிப்பா, எந்த கலைஞனும் இவனை சிறைவடிப்பான், எந்த முழுவதும் இவனை பாட்டி வைப்பான், அந்த இயக்கம் இவனே காதல்களும் இவன் இறைவானே காதல் செய்யும் பார்த்ததிலே இவன் ஒரு திட்டான் ரொம்ப அகலமன் பேன் ரொம்ப அந்த புள்ள பேசாம நீ என்ன வெறுநாய் பியத்தின் மாதிரி. ஆனா எப்படி திருப்பாட்டத்தில் வாங்கிட்டு அருவா உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். இருக்கட்ட அழகான பிள்ளையா இருக்கு, அவசரமான பிள்ளையா இருக்கு. சேர்த்து அவசாரிச்சு பாப்பா, விசாரிச்சு பாப்பா. இந்த பிள்ளைய பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கிற என்னன்னு தெரியல. நான் பயப்படல. ஆமா, என்னை எல்லாம் விட்டுட்டு அப்பா சித்தப்பா என்னை விட்டு பிஸ்கட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க அப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிற்றால வேறு மாதிரி உலகம் 36 எடுபட்ட வேலை இருக்கிற. ஆனா அந்த பிள்ளைய கொஞ்சம் அவசியம் விசாரிச்சு பாப்பா. ஹாய், உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொரங்க இருக்கா? மானம் இருக்கா? ஈட இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கு, நீ பாட்டு அடிச்சு நீ பாட்டு பேசுற என்ன ஐடி ஹிட்டின்னு சிரிக்கிற? அப்ப நான் கேட்ட எதுவுமே உனக்கு இல்ல போலையா? நான் பேசுறேன்னா உன்னை கண்ட பேசுறேன். லூசு போயில நீ பேசு. என்ன என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்லிட்டு இருந்த? நான் மந்திரம் ஓதுறேன். என்ன மந்திரம்? அப்ப நான் பேசுறது மந்திரம் ஓதுற மாதிரி இருக்கு. பேசுறது மந்திரம் ஓதுற ஒண்ணுங்க. இந்த கும்பாபிஷேகத்துல மந்திரம் ஓதுற ஐயரை பாத்திருக்கியா? ஆமா. முதல் வார்த்தையே சொல்றது தெரியும். ஓம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சுக்லாம் பரதம்னு சொல்லுவாரு. ஆமா. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராருன்னு அவருக்கு தெரியாது, காசு கொடுக்குற நமக்கு தெரியாது. செவுட்டு போயில அப்ப எல்லாரும் பேசுவோம், காதுல விழுகல. இந்த காசு புரியல. உனக்கு புரியல, எனக்கு தெரியும். நல்லா பேசுறா. என்ன நல்லா பேசுறா? என்ன விஷயம்? ஒரு அழகான பிள்ளை, உன்னை மாதிரி அழகான பிள்ளை. சரி, என்னை என்னாலே கழுவி வஞ்சி ஊத்துனாலும் சரி சரி, எனக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி அமைதியத்தே நிப்பேன். சொன்ன கட்ட மாடா இருப்ப போல. யாருக்கு நீ மூஞ்சில துப்புவே தேனு மாதிரி இருக்குமா? எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி பிள்ளைய கட்டிக்கு வழக்கமா சுட்டு பண்டைய அடிவே. எனக்கு சந்தன அபிஷேகம் பண்ண மாதிரி அப்படி இருக்கான். ஆக மொத்தம் உனக்கு சூடு சொல்ற எதுவுமே இல்ல, ரோசமும் இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? இடிக்க உன்னை இடிக்க வந்தது நானு. ஆமா. நீ பொம்பளையா இருந்தா என்னைய தேடி சரியா இருமா. பேச விட்டு பேசு. சரியான பொம்பளை நீ இருந்தா நீ என்னைய வச்சிருக்கணும்.
எங்க அண்ணன் சும்மா இருக்க தாளக்காரன் வயிறு அவன் தூக்குப்படி செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஏண்டா லூசு பேலே, அவரே நான் வைக்கிறேன். ஏன் ஒன்னே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்? யார வந்து ஒன்னே தான் வச்சேன். அத்து கோர்த்து விடுவேன். கோர்த்து தத்துட்டு போயிடுவேன். ஏய் வேறண்ட பேசிக்க. நீ வேறண்ட பேசிக்க. குத்து போட்டு போட்டு விடுவேன். மல்லங்க போட்டு திருப்பி விடுவேன். ஒரே ஆஞ்சு ஆஞ்சு. ஏய் வா வேணா வேணா நினைச்சிட்டு நான் ஓவாய பேஞ்சுறேன். நான் ஓவாய அதுக்கு மேல பேசி விடுவேன். ஏய் போமா தெரியும். போயாங்கட்டே. போங்க தெரியும். நீங்க போக தெரியும். சர்ல போடி தெரியும். சர்ல போடா வெண்ண. போடா வெண்ண பேரே. யார போடின்ற வாயை புடிச்சு கிழிச்சு போடு வந்துருச்சு. கோலை அத்து விட்டாடா. நான் கோலை அத்து விட்டா. யார பார்த்து வெண்ணேண்ட? உன்னையடா வெண்ணனே. வெண்ண ஏல இருந்து வருது. ஏல இருந்து வருது. தயிர் ஏல இருந்து வருது. ஓர்ல இருந்து வருது. ஓர்ல இருந்து வருது. பால்ல இருந்து வருது. பால்ல இருந்து வருது. மாட்ல இருந்து வருது. எந்த மாட்ல இருந்து வருது? பசு மாட்ல இருந்து வருது. பசு ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. அப்ப நீ தாண்டிய வெண்ண, இளங்குடி வெண்ண, ஊத்துக்குடி வெண்ண, மதுரை வெண்ண, திருச்சி வெண்ண, திண்டுக்கல் வெண்ண, நீதாண்ட வெண்ண, மணப்பாறை வெண்ண, யார் மணப்பாறை? சாயல்குடி வெண்ண, திருப்போட வெண்ண, திருப்பாச்சி மதுரை வெண்ண, வேலூர் வெண்ண, மெட்ராஸ் வெண்ண, வெண்ண பேல. ஏ போடா சாவுடா. யார் வந்து கை வச்சு? ஐயோ ஐயோ அண்ணே உனக்கு எத்தனை வயசு இருந்தாது? உனக்கு இந்த 13 உனக்கு 33 43 வயசு ஆகும்டா. இந்த 43 வருஷமா என்கிட்ட ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கல தாளம் போட்டு. இந்த 43 வருஷம் ஒரே 1000 போட்டிருப்ப இறப்பட்ட வேலை. 1000 பானை கூட வந்து 10 ஓட்டா இருக்கு. 1000 1008 ஓட்டு இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல பார்த்தீங்க. ஒரு பொம்பளை ஒரு இடிக்கு தாங்க மாட்டேங்க. ஒரு ஆம்பளை பேசிக்கிட்டு பாருங்க. சாமானியம் ஒரு பாருங்க. பொம்பளை எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு ரப்பு இருந்தா, அடி சக்காலத்து மேல ஏடா டேய் லூசு பேல. ஒரு ஆம்பளைய ஒரு நடு மேடையில ஒரு சபாநாயகர் இல்லாம ஒரு பொம்பளை வந்து இடிக்கிறியே, இதுதான் தமிழ்நாட்டு கலாச்சாரமா? யாரு நீ ஒரு பொம்பளைய தொடுறிய? தெரியாத பொம்பளைய நான் சொல்லிய கொடுத்த மாடு மாதிரி நிக்கணுமா? நீ தொடரும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? அதக்க உடக்கும் வீட்டுல எந்த பெண்கள் இருந்தாங்கன்னா உன்னை யாரும் தேடி வர மாட்டியா? அடங்காப்படாரி கொண்டி மாடு மாதிரி ரோட்ல இருந்து ஆடுனா நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க இந்த ஐர கொஞ்சம் உனக்கு மேல தவிக்கிட்டு போவாங்க. எப்படி தவிக்கிட்டு போவாங்க? பொம்பளைக்கு வீரம்பு வேணுமியா? என்ன வீரம் வேணும்? நீ என்னதான் சாதிச்சு விட்ட? பாதுகாப்புக்கே வீரமே வேற பொம்பளைக்கு. நீ என்ன சாதிச்சு கிழிச்சுட்ட? உலகத்துல சாதிச்சு ஆம்பளை நாங்க தான். சாதிச்சது பொம்பளைன்ற. அப்ப போட்டியில ஒத்துக்கிறியா? என்னது? போட்டியில வந்துறியா? ஆமா. போட்டியானா? போட்டிதான். ஒத்துக்குறோமா? ஒத்துக்குறோம். ஒத்துக்குறோமா? ஒத்துக்குறோம். ஒத்துக்குறோமா? நீ படுத்துக்க போய் நீ படுக்கிறதுக்கு வேற மாதிரி பொம்பளை பாருங்க. இந்த ரவி தேவி கிட்ட எல்லாம் செல்லாது. உன் பாச்சா என்ன இருந்தாலும் தெளிவா இருக்கே. தெளிவா இருக்கணும்டா. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? போட்டியில வச்சுக்கிட்டே வச்சுக்கணுமா? வச்சுக்குவா. அண்ணே பங்காளியா எல்லாரும் கை தட்டியா? தம்பி கை தட்டா. தட்டியா கை தட்டியா? ஓட்டு குறையுது. ஓட்டு குறைச்சது ஒசர கட்டி. சிங்கா இந்த வரிய என் வாரிசு இளம் கொட்ட வாரிசு ஆம்பளை அது பாவம் கை தட்ட எதுக்கு தட்டணும் தெரியாம அது தட்டு. ஆனா எங்க ஆம்பளை இருக்க இத்தனை பேர் கை தட்டினாங்கல்ல, நீ சரியான பொம்பளை தானே. உங்க தாய் மாமா கை தட்டி சொல்ல போன சப்போர்ட் பண்ணி பாப்போம். தட்டுங்க. அவங்க வந்து தயாரா இருக்காங்க. ஓட்டியா பாத்தியா? அதுக்குதா அத்தியா டேய் 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 ஐரு குடி டேய் செத்து பண்ணி பண்ணி இருமா. டேய் என்ன பாரு இங்க பாரு என்ன பாரு டேய் செத்து நீடா இருமா. டேய் நீ ஆம்பளையா பொம்பளை புள்ளையா? எப்படி ஆம்பளை கை தட்டறாங்க, பொம்பளை கை பொம்பளையா எப்பவுமே எதுக்கு அஞ்சவ மட்டும் பயப்பட மாட்டான், அணிபடிய மாட்டான். அப்படியா? அப்படிதான். அண்ணே பங்காளி விசில் அடிக்கணும். விசில் இருந்து அண்ணே விசில் அடிக்கணும். சூப்பர் நன்றி. 3 அங்க பாரு விசில் அடிக்கா. நடி சொல்றது எனக்கா ஒரே விசில் இருக்கா? பாத்தியா என்ன நடிச்சீங்க? எதுலயும் குறைச்சது கிடையாதுயா. ஏக்கா உனக்கு காடுக்கா எதுக்கு அங்கத்தியா? சரிடா. ஏக்கா மாமா பக்கத்துல உட்கார்ந்திருக்காரா? அவர் இருந்தானே இல்ல கிளிக்கலையா? அவர் இருந்த தைரியமா விசில் அடிக்க மாட்டியா? அதையும் கேட்டீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பொம்பளையாவே உன்னை நான் தம்பி உன்னை எப்படி வளர்த்துக்கு நீ விசில் அடிச்சானா என்ன நடக்கும்? அதுக்கு பொம்பளையா ஆம்பளையா வரும்போது அவங்க கிட்ட விட்டு கொடுக்க முடியுமா? அப்படித்தான். கையில தம்பி கை விட்டா தூக்குறா கையா. ரெண்டு கை தூக்கியா அப்படி. ரெண்டு கை தூக்கு. இப்படி ரெண்டு கையை பங்காளி இந்த தம்பியை தூக்குன மாதிரி. நீ சரியான பொம்பளை. அவங்க வேணாம்.
நீ 2 காலை தூக்குமா பாப்பா. நான் 2 காலை தூக்குறேன் உட்கார்ந்து படம் வைக்க போறீங்க. நான் ஹோல்சேல் நான் பாப்பா. எப்படா தூக்குவேன் எப்படா பாப்பேன் உட்கார்ந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன ஆம்பளை நினைச்சா எதையும் பண்ண முடியும். பொம்பளை பண்றதே பண்ண முடியாது. பொம்பளை அதான் நானும் சொல்றேன். இதத்தான் செய்யணும் பொம்பளை இருக்கு. அதுக்கு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்படி அவசியம் கிடையாது. பொம்பளை அடிமைமா. பொம்பளைக்கு ஆம்பளை எப்பவுமே அடிமையா? எப்பவுமே ஆம்பளை அடிமைதான். 10 மணி வரைக்கும் தான் உன் பேச்சு. அதுக்கப்புறம் நீ உள்ள வந்தா எப்படி பேசுவ? எப்படி பேசுவ சொல்லு. செலகுட்டி ரதி அவ்வளவுதான். ரதி குட்டி அவ்வளவுதான் பவுசு. எங்க ஆத்தா வச்ச கேட்காத. அவ கிடக்க கண்டாலி மக. நான் அவளை கலட்டி கொண்டு பாத்துக்கிட்டே அவன் பவுசு அம்படுத்தேன் அப்படி சொல்லி என்ன மயக்கி குடும்பத்தை பிரிக்கிறது பொம்பளை உன்னோட வேலை. யாரையா பிரிச்சா? உங்க ஆத்தா ஒழுங்கா என்கிட்ட குடும்பம் நடத்துற நான் ஏன் உங்க ஆத்தால பேச போறேன்? மருமகளே மகளா நினைங்க. நாங்க மாமியார புள்ள அம்மாவை நினைக்கிறோம். இவங்க மகளா நினைக்க மாட்டாங்களா? நாங்க அம்மாவை நினைக்கிறோமா? என்ன கத்திருக்கா எங்க ஆத்தால கத்திருக்கியா? ஒரு பொண்ணு யார நம்பி வருது? ஒரு மாமியாரு, ஒரு நாத்தனாரு, மாமனாரு, மச்சினே, அதுக்கப்புறம் தான் புருஷன். உங்களெல்லாம் நம்பிதானே பொண்ணு வருது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லு. நீ வீட்டுக்கு வந்த மருமக மாமியாவோட சண்டை ஓடுற. சரி. மாமனாருக்கு கஞ்சி ஊத்தாம கொடுமைப்படுத்துற. நான் அந்த வரைக்கும் செஞ்சது சித்திரவதைப்படுத்துற. சரி. இதே மருமக நாங்க எந்த மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்துறோமோ சித்திரவதைப்படுத்துறோம். எங்க அம்மா அப்பா வந்து பொண்ணு மாதிரிதான் மாப்பிள்ளைய பார்ப்பாங்க. பொண்ணோட கண்ணிலே மாப்பிளோட கண்ணிலே பார்க்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்க. சொல்லு. உலகத்துல ஆம்பல் நாங்களாம மேல. உலகத்துல பெண்கள் தான் மேல. நான் தான் மேல. நான் தான் மேல. எப்படி நீ மேலன்ற? நீ எப்படி மேலன்ற? உதாரணம் நான் சொல்றேன். சொல்லு. இப்ப மாவு எதுல ஆட்டுவான்? மாவு ஆட்டுக்கீழ ஆட்டுக்கல் ஆட்டுவான். சரி. இந்த ஆட்டுக்கல் கீழே உரல் இருக்கு தெரியுமா? ஆமா. இந்த உரல் யாரு? உரல் வந்து பெண்கள். நீங்க மேல போற ஆட்டாங்கல் இருக்குவாரு. சரி. அது யாரு? யாரு? ஆம்பளை நாங்க. சரி. நாங்க இருந்தா தாண்டி உனக்கு அங்க வேலை. சரி. உரல் இல்லாம எதுல போட்டு மாவு ஆட்டுவனி? உரல் இல்லாம நாங்க அரிசியை இடிச்சுனாலும் சோறாக்கி மாவு இடிச்சா நெய்வு வரணும்ல. அதே அம்மி அரைக்கிறீங்கல்ல. ஆமா. அந்த அம்மி கல்லு யாரு? அம்மி கல்லு யாரு? பொம்பளை. பெண்கள் நீங்க. அந்த மேல இருக்க குழவு கல்லு யாரு? ஆம்பளை. ஆம்பளை நாங்க. சரி. ஆமா. அந்த கல்ல நம்ம எதுல ஆட்டி அரைச்சு திம்ப? திருக தெரியுமா? திருக. ஆமா. இப்பலாம் ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல திருகல வச்சுட்டே பருப்பு போற அரைப்பாங்க. இன்னைக்கு கூட ரேஷன் கடையில அரிசிகளை போட்டு அரைச்சிட்டு போயிடுறாங்க. மிக்ஸி வந்துருச்சு. அப்ப இந்த திருக இருக்குவாரு. ஆமா. திருக கீழே கல்லு யாரு? பெண்கள். பேசாம இருப்பீங்க. மேல மேல இருக்க முளை குச்சி யாரு? ஆமா நாங்க. நாங்க இல்ல மகன் ஆட்ட முடியுமா? இந்த குச்சி இருந்தாதே உங்களுக்கு மோட்சமே. இல்லனா வீச்ச. எங்க கல்ல இல்லனா உன்னால ஆட்ட முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல வர? சாதிக்கு பண்ண ஆமா நாங்க பொம்பளன்றயா? என்ன சாதிச்ச? நான் நிறைய சாதிச்சிருக்கேன். கிடையாது. ஏ ஓ சாதிப்பது நான் சொன்னேன். மிஞ்சி போனா என்ன செய்வ? கம்மாவேலைக்கு போய் புரணி பேசுவ. யாரு? புரணி பேசுற பொம்பளையா பாத்துப்ப புரணி. உண்மை அது. என்ன உண்மைதானா? அதாவது அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லக்கூடாது? அப்படி என்ன அப்படின்னா பெண்கள் கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லி அப்படின்னா இப்ப நீ நான் புருஷன் முன்னாடி வச்சுக்குவே. என்ன புருஷன் முன்னாடி வச்சுக்கே? ஒரு பேச்சுக்குமா? பேச்சு உருளாய். நல்ல புருஷனா? டேய் தம்பி உருளாய்டா சும்மாடா. உருளா. நீ ஒரு நோக்கமா தெரியுல? என்ன முதவிட்ட உனக்கிட்ட எனக்கு அண்ணா அண்ணா உள்ள அண்ணால 5 மணிக்கு மேல தான் ஜக்கல கொண்டு போறீங்க. அப்ப எது பூரா பருப்பு விக்கிற மாதிரி கண்டாங்க பூரா. நீ எதுல சாதிச்சுன்னு சொல்லி பாத்தியா? நீ என்ன சாதிக்கிற? காலையில வந்து 9 மணிக்கு எந்திரிக்கிற. ஆமா. இது நீங்க நான் 9 மணிக்கு சீப்பு பார்த்தேன். ஏய் நீங்க எந்த புள்ள நீ 8 மணிக்கு எந்திரிக்குது? அந்த காலத்துல தாய்மார் இருந்தாங்க. இந்த அப்பத்தை உட்காந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி தாய்மார்கள் இருந்தாங்க. என்ன செஞ்சது? என்ன செய்வாங்க தெரியுமா? காலைல 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அந்த குளிர் பனின்னு பார்க்காம தலை குளிச்சு விட்டு அள்ளி முடிச்சு கொட்டையை போட்டு விட்டு நெத்தியில ஒத்த வாழத்தை பொட்டை வச்சு விட்டு என்ன எங்க தேடி போய் எங்க போவாங்க? புருஷன் வெளியில கட்டில போட்டு படுத்திருப்பாரு. தேடி போய் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து ஒத்திக்குவாங்க. என் கட்டிய கணவரே கண்கண்ட தெய்வம் சொல்லி கும்புற தாய்மார்கள் அன்னைக்கு இருந்தாங்க. நீ எந்த பொம்பளை அப்படி இருக்கா? நீ இருக்க படுக்கிற புருஷன் தலையில கள்ளத்தி கூட பொம்பளை இன்னைக்கு இருக்க. யாரு? நாங்களா? நாங்க. நீ இசை நடந்துக்கணும். அந்த மாதிரி நீ தனியா போட்டு மண்ணாக்கப்படுத்தானா உன் கால விட்டு கும்பிடுவாங்க. குடியாரன்னு சொல்லாத. ஏன் கோவம் வருமா? குடியாரன்னு சொல்லாத. குடியார பையல. குடியாரன்னு சொல்லாத. நான் மட்டும் இல்ல ஆண்கள் வர்க்கமே கோச்சுக்கிறோம். ஏன் கோச்சுக்கோ? உண்மையா சொன்னாவா? ஏன் குடியாரன்? குடிய கெட்டு போயிருக்கிய. தமிழ்ல எங்களுக்கு அழகான பேர் இருக்குமா? என்ன பேரு? மது பிரியர்கள். இசுறு குறைச்ச இல்ல
இந்த பிஸ்கெட் முட்டை என் பேக்கில் வச்சிருந்து அதை எடுத்து எனக்கு அது நமக்கு போயிருக்கு போலயே. அதுல ஒத்த பிஸ்கெட் கொடுக்குறேன் பாருங்க. சரி அப்புறம் மைண்ட் போடு. ஆமா மச்சான், எதுக்கு சைடுக்கு? நான் எது விட்டா வாங்க மாட்டேப்பா. இப்ப நான் குடியாரன் சொல்றீங்களே. ஆமா. அசால்ட்டா பேசாத. ஏயா? ஒரு ஆண்களை வந்து குடியாரன் கேவலப்படுத்தி பேசாதம்மா. கேவலப்படுத்தல, உண்மையை சொன்னேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை வந்து எப்ப ஹரிச்சந்திரன் ஆகலாம் தெரியுமா? எப்ப ஆகுறியா? எப்ப ஆகறா? சலக்க போட்டாத்தே ஆகுறியா? ஆமா. தண்ணி அடிச்சா பாருங்க, ஒரு பொய்ய மறைக்க மாட்டியா. உள்ள இருக்க உண்மை கூட அப்படியே வெளியே கக்கிறியா. அது காரணம் யாரு? அந்த அரக்கை 145. 145. ஆமா. இந்த 145 எத்தனை குடும்பம் போயிருக்கு உனக்கு தெரியும்ல? என்ன குடும்பம்? இருமா, இந்த ஓம் பேச்சுக்கு நான் வரேன். சரி பேசு. நாங்க வந்து 145 செலவு பண்ணி குடிக்கிறோம். சரி. ஏன் குடிக்கிறோம்? காலையில 5 மணிக்கு எழுந்து கட்டளை வேலைக்கு போறோம். ஆமா. 6 மணிக்கு மேல சாரத்துல ஏறி எங்க உசுர சாரத்துல தொங்க விட்டு கட்டிய பொண்டாட்டி பிள்ளைக்காக நாங்க வம்பாடுபட்டி வெயிலே மழையில இருந்து கட்டளை வேலை பார்த்து உயிர் பலன் சாரத்துல 10 மணி 5 மணி சாரத்துல நின்று நாங்க வேலை பார்த்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி 200 ரூபாய் குடிக்கிறோம்யா. ஏன் குடிக்கிறோம்? உடம்பொலிக்காக. அந்த 200 ரூபாய் குடிச்சோம்னா நாளைக்கு காலையில 5 மணிக்கு வேலைக்கு எடுத்து போயிடுவோம். ஆனா நீ என்ன செய்யற? காலைல 9 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டிவியை போட்டுட்டு நாடகத்தை பார்த்துட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்க. பெத்த புள்ளைய பார்க்க வக்கில்ல உனக்கு. இதுல லட்சணத்துல வேற பேரல்ல வெளி ஓடணும், புட்டாமா ஓடணும். மனுஷனோட உடம்பு வலி போகுமா? இது ஒரு விஷயம் தெரியுமா? கேட்கறது மாமா, நீங்க வர வரை நீ தமிழுக்கு ஏமாத்துறீங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்த பக்கத்து வீட்டுல பாருங்க, கொழுங்க பொண்ணு மணி இருக்கேன், 500 ரூபாய் சம்பளம் வாங்குறியா. நேற்று தான் பொண்டாடிக்கு 5 பவுன்ல சக்கரை எடுத்து போட்டிருக்கேன். நீ எப்ப எடுத்து போடுவ? அப்படிங்கிறப்ப எங்க தாலியை அறுத்து நாங்க 5 வட்டி 10 வட்டிக்கு ஒரு நகை எடுத்து போட்டு நான் கடன் கட்ட முடியல. நீ என்ன சொல்லுவ? குடியார பைய குடிச்சிட்டு காசை கூட அழிச்சு விட்டு கடை வாங்கி விட்டு பிடிச்சிருந்து லாரி ஆக்கி விட்டாரு சொல்ற பொம்பளை நீதானே? ஆம்பளை குறை சொல்லாம. சரி, நாங்க தான் கேட்கறோம். உனக்கு எங்கேயா போச்சு அறிவு? பொம்பளை நகை கேட்டா நீயே கடை வாங்கி கொடுக்குற. இதுக்குள்ளதாம குடும்பம் நடத்தணும் பொம்பளைக்கு சொல்லி புரிய வைக்கணும்யா. அதுக்கு நீ கேட்ட கடை வாங்கி கொடுத்துருவியா? கடை ஆகுவ. எல்லா பொம்பளையும் அப்படி கிடையாதுயா. எல்லா பொம்பளையும் புருஷனோட வருமானத்தை குடும்பத்துல பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பெண்கள்ட்ட ரகசியம் சொல்லக்கூடாது தெரியுமா? என்ன? அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நைட்டு படுக்கும்போது பொண்டாடி சொல்லுவா. என்ன சொல்லுவா? எங்க என்ன குசு குசுன்னு போன்ல பேசிட்டே இருந்தீங்க, என்ன வரும் என்கிட்ட சொல்லுங்களே அப்படின்னு பொண்டாடி நீ கேட்ப. நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? ஒண்ணுமில்லத்தா வேளாகரத்துல ஏதோ சின்ன சண்டை பஞ்சாயத்து அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க மாமா, உங்க தலைமையில சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆம்பளை வாயில இருந்து புடுங்கி ரகசியத்தை புடுங்கி போடுவேன். நைட்டு கூட என் கூட தான் படுத்திருப்ப. காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன், நீ 8 மணிக்கு நீ தூங்குவ. 4 மணிக்கு எந்திரிச்சு பொண்டாடி வச்சு டீ போட கூட்ட சகரை போடுவேன்னு சொல்லி கடை வீதிக்கு 4 மணிக்கு டீ குடிக்க போனா நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த கடையில் 4 பேர் டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன ரகசியத்தா என்ன ரகசியத்தை? ஆனா இது அந்த என் கூட தான் படுத்துக்காரா. எப்படி சொன்னா எப்படி ஊதுனா எப்படி போச்சுன்னு தெரியலடா. வரடி பேசுற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கா? பேசி பாரு, நல்லா இருக்கா. ஆனா இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்ன நம்ம பூரா ஆம்பளை பூரா தூங்க போட்டுட்டு இந்த பக்கத்துல பொம்பளை பூரா 12 மணிக்கு மீட்டிங் போடுறது. என் புருஷன் இது சொன்னாக்கா இது உண்மையா? ஆமா, என் புருஷன் எதோட்ட போய் எதை சொன்னா உடனே மாதிரி போய் எதை சொன்னா சொல்லுவோமே. உடனே அவன் என்ன சொல்றது? பக்கத்து இருக்காரு போடிங்கிட்டு இது இன்னைக்கு தெரியுமாக்கு? இது தெரிஞ்சு எனக்கு 15 வருஷமா தெரியும்ல. ஆமா, அவன் வந்து பைக் ஆட்டம்ல அந்த பலனுக்காரன் பைக் வெளியே பாட்டு விட்டு போறானம்ல. ஐஸ்காரமா வந்து வரானம்ல. இப்படி போனி வந்து ரொம்ப நீதானே. யார் ஆம்பளை பத்தி சொல்லி நிறைய சொல்றோமே, சொல்லிக்கிட்டே போலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். என்ன வியாபாரம் பாக்குற? ஆம்பளை சூப்பர்ரா. ஏய் அப்பதானே சொன்னேன் பொம்பளை பொய் சொல்லக்கூடாதுன்னு. எத்தனை நீ பொய்யா சொல்ற? என்ன சொல்லு? இப்ப இளநீ வச்சுட்டு மாம்பழம்னா என்ன மாதிரி? நான் இளநீ சொல்லவே இல்லை உன்கிட்ட. மாம்பழம் சொல்ற? நான் மாம்பழம் தான் சொல்றேன். ஏன் சித்தப்பா இந்த பிள்ளை உனக்கு என்னப்பா வேணும்? அந்த பிள்ளை இளநீ வச்சு இது இல்லையா? அந்த பிள்ளை எனக்கு அது வேணும். எது வேணும்? அது பேத்தி வேணும். வெளியே சொல்ல மாட்டாரு. பேத்தி வேணும். ஏன் சித்தப்பா உங்களுக்கு பேத்தினே எனக்கு இந்த பிள்ளை என்ன வேணும்? உனக்கு தங்கச்சி வேணும். மசித கொடுங்க. உங்க பேத்தினே எனக்கு என்ன வேணும்? யாரும் சொல்லுங்க அப்போ. நீதான்
கிழக்கையும் வடக்கையும் போகுது மாம்பழமான்னு. ஆமாங்க. வைக்கிற உனக்கே சந்தேகமா இருக்கு மாம்பழமா இல்லங்க, நீங்க எவ்வளவோ மாம்பழம் பார்த்திருக்கீங்க. ஆமா. இந்த மாம்பழம் வந்து வித்தியாசமான மாம்பழம். என்ன மாம்பழம்? இது வந்து வெளியே காட்டவே மாட்டோம். அப்படி மாம்பழமா? ஆமா. அப்ப வெளிய பேசிட்டா பழத்தை காணும். அப்ப வெளியே காட்ட மாட்டீங்கன்னா இது இயற்கையில் வந்தது கிடையாது. இது அண்டாவை போட்டு கவுத்து வச்சு பழக்க வச்ச பழமா? இது இயற்கையா பழுத்ததுங்க. அப்படியா? அப்புறம் ஒரு பியூரான பழம் இது. சரி, ஒரு பழம் எவ்வளவு மாம்பழம்? ஒரு பழமா? ஒரு பழம் வந்து 500 ரூபாய். அப்ப ரெண்டு எடுத்தீங்கன்னா என்ன ரெண்டு என்ன? ரெண்டு எடுத்தீங்கன்னா ரெண்டு நான் குடுத்தாவே எடுத்துப்பேன். பழம் 500 ரூபாய் உங்கள. ஆளுக்கு பாப்பா நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல ஓட இடிச்சா பாரு. இப்படி ஏமாந்தானே ஆம்பளை திறமையில இருக்க. அத சொல்லு. உலகளை வலிச்சு விழுந்துறீங்களே. உலகளை ஐஸ்வர்யாயும் மாம்பழம் தான் சரி. ₹1 மேல மாம்பழம் வாங்கவே மாட்டேன். சரி, நீ பிச்சைக்காரி கிடையாது. உள்ள தண்ணி குடிச்சு சூடா இருக்கும்னே. ஒரு விஷயம் தெரியுமா? நீ மாம்பழத்தை வந்து அறுத்து சாப்பிடுவ, நீ வாயில கடிச்சு சாப்பிடுவ. நான் என்ன செய்ய தெரியுமா? அந்த மாம்பழ காம்பை மட்டும் கடிச்சு பால் வந்து வெந்து போக முடியும் வாய் ஊரா. எது சொன்னாலும் எனக்கு எடுத்தே பேசுறாங்க. 20 அதனால நான் வியாபாரம் பாக்குறேன். நான் போடுற வியாபாரம் பாக்குறேன். வளையல் போடுற வியாபாரம் போடுவீங்களா? ராசியானாலுமா? அப்படியா? என்ன மாதிரி உலகத்தை ராசியான யாருமே கிடையாது. நான் வளையல் போட்டீங்கன்னா வளையல் நடந்துருமா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகுது. ஆகாதவங்களுக்கு? ஆனவங்களுக்கு ஆனவங்களுக்கா? ஆ. ஆகாதவங்களுக்கு? ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கண்டாரி எப்படி ஆனவங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனவங்களுக்கு? ஆனவங்களுக்கு விவாகரத்து ஆயிரும். பிள்ளை இல்லாத வளையல் போட்டீங்கன்னா 10 மாசம் 10 மாசம் 8 மாசம் குழந்தை வரணுமா? அதுக்கு எங்க அன்னையில ஒத்துழைக்கணும். யாரு யாரு அனுசு பேரு? தங்கச்சி வேணா முட்டா பேரு. அது தங்கச்சி நீ தானே சொன்னப்பா. வளையல் போக மாட்டேங்குது. விளக்கு எடுத்துவா. போடு. ஏமா எப்படி போட்டு வளையல் போட்டு பத்தியா? நான் போனதாலும் பாக்கி இல்ல. அதனால வளையல் போட வந்து அம்மா உனக்கு வசமா மாத்தி சும்மா ஒரே இதுக்கு என்ன செய்ய? அத்தி செத்த பையன் போறா. அத்தி எருவட்டை சிரிக்குமா கைய உடைச்சு விட்டாரா? ஒரே இதுல உனக்கு கொஞ்சம் ஏண்டா, இது கையா இருந்தா பரவாயில்லடா. திருமண மகள் நாய்க்கு தூணுமா இருக்கு. கண்ணு வைக்காதடா. அவன் சொல்லி சொல்லி 5 கிலோ இழைச்சு போயிட்டுடா. வளையல் போட வந்து அம்மா என்ன வேணாப்பா. என்ன இந்த பிள்ளை இனிமே குதிக்க வேணாம்னு சொல்லுப்பா. ஏன்? மாமரம் ஆடு பார்த்தா மாமரம் வேறோட ஆடுதடா. என்னடா இது மாமரம் இல்லடா. அப்புறம் என்னடா? இது பெரிய கண்டிப்பா அடிக்க போறடா. வளையலுக்கு வர ஏண்டா புள்ள விட்டு இங்க வர்றேன் நம்ம குரங்கு மாதிரி. என்ன செய்யும் பிள்ளை விளையாட்டு ஆனது செய்யுது. நல்ல வேளை நீ வாசமா தெரிஞ்சு காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா உள்ள பாடி உள்ள எரிதி ரோசா. ஐயோ பப்புனுக்கு பைத்தியம் முடிச்சு. ஐயோ நான் பப்பனை நாய் வச்சு முடிச்சு. தப்புனே நாய் கடிச்சிருச்சுப்பா. பப்பனை நாய் வச்சு முடிச்சு. ஐயோ இந்த உயிர் விட்டு அடிக்கிறதுக்கு பப்புனுக்கு நாய் கடிச்சு பிடிச்சா. நான் யாரும் காத்து காட்டிருக்கே. கப்பலாடி பப்பு சூப்பர்டா. உட்காரியா தம்பி வந்தா ஏன் தம்பி தானே? இந்த நீ விட மாட்டேங்க. கத்தரிக்கா 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 கத்தரிக்கா
எப்பா, இது என்ன பார்த்து ஏய் ஏய் எல்லாம் முக்குள்ள 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 செய்யறது என்ன அது? இல்லப்பா ஆட்டத்தை செய்யறீங்களா? என்னம்மா கேட்டியே ஒண்ணுமில்லப்பா ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா நீ போயிட்டு வருவியா